அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. இஸ்லாம் ஒரு முழுமையான மார்க்கமாகும். வாழ்க்கையின் அனைத்து துறைகளையும் இஸ்லாம் தெளிவாக விளக்கியுள்ளது. இஸ்லாம் மிகவும் முக்கியத்துவம் அளித்த ஒரு விஷயம் குடும்ப வாழ்க்கை. குடும்ப வாழ்க்கை ஒருபோதும் உடைக்கப்படக்கூடாது என்று இஸ்லாமின் கட்டளை உள்ளது. ஆனால் இன்று குடும்ப உறவுகள் அனைத்தும் உடைந்து கொண்டிருக்கின்றன. குடும்ப உறவுகளை உடைப்பவர்களை அல்லாஹும் அவனுடைய தூதரும் விரும்புவதில்லை. மனைவி கணவன் உறவை பாதுகாக்க வேண்டியதற்காக நபி அவர்கள் பல விஷயங்களை விசுவாசிகளுக்கு கற்றுத்தந்துள்ளார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஒரு நல்ல மனைவியின் மற்றும் கணவனின் குணங்களை பரிசுத்த இஸ்லாம் தெளிவாக வெளிப்படுத்தியுள்ளது. கணவன் இல்லாத நேரத்தில் தனது உடலையும் பிள்ளைகளையும் கணவனின் செல்வத்தையும் பாதுகாப்பவளே நல்ல மனைவி என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் உங்களில் மிகச் சிறந்தவர்கள் உங்கள் மனைவிகளிடம் நல்ல முறையில் நடந்து கொள்பவர்கள் என்று நபி அவர்கள் கூறியுள்ளார்கள். ஆனால் நபி அவர்கள் காட்டித்தந்த மிக பெரிய முன்மாதிரி மனைவியும் கணவனும் ஒன்றாக குளிப்பது என்பதாகும். இருப்பினும் பல மனைவி கணவன்மார் இந்த விஷயத்தில் அலட்சியமாக இருக்கின்றனர். இது அனுமதிக்கப்பட்டதா என்று கூட அவர்கள் சந்தேகிக்கின்றனர். ஆனால் இத்தகைய செயல்முறையின் மூலம் மனித உடலுக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் அறிந்து கொள்வது அவசியம். நபி அவர்களும் ஆயிஷா ரலி அவர்களும் ஒன்றாக குளித்த ஹதீஸ்களை நாம் காண முடிகிறது. இதன் பயன்களை நாம் விவாதிக்கலாம். இது அவர்களிடையே புரிந்துணர்வை அதிகரிக்கவும் உடலுக்கு உற்சாகத்தை அளிக்கவும் மனைவியின் மீது அன்பு உருவாகவும் உதவுகிறது. மற்ற பெண்களை பற்றிய எண்ணங்களிலிருந்து கணவனின் எண்ணங்களை தனது மனைவியின் மீது மட்டுமே குவிக்க இதன் மூலம் முடிகிறது. சுப்ஹானல்லாஹ். ஆயிஷா ரலி அவர்கள் கூறுகிறார்கள், நானும் நபி அவர்களும் ஒரே பாத்திரத்திலிருந்து குளிப்போம். ஆம், நபி அவர்கள் காட்டித்தந்த ஒவ்வொரு செயலிலும் விசுவாசிகளுக்கு முன்மாதிரி உள்ளது. நபி அவர்களின் வழிமுறையை முழுமையாக பின்பற்ற அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு எட்ட காரணமாக இருந்தவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று நினைவூட்டுகிறேன். இன்ஷா அல்லாஹ் புதிய விஷயத்துடன் பின்னர் சந்திப்போம். துஆவுடன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.